முக்கிய செய்தி: வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை கட்டாயம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைக்கிறார். ராஜகுமார், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என்றும் அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் கட்டாயம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 12ஆம் தேதி புதுச்சேரிக்கான 2025-26 ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 6வது நாளான இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக உறுப்பினர்களின் இந்த கேள்வி நடைபெற்ற நிலையில் அப்போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகளில் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும், அதே போல அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து புதுச்சேரியில் ஒரு சில வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் தமிழை தவிர்த்து ஆங்கிலம் மட்டுமே இந்த இடம்பெறக்கூடிய நிலையில் தமிழ் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்கள், கடைகளும் கட்டாயம் தமிழில் பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். மேலும் திருநள்ளாறு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் கல்லூரி அமைப்பதற்கான பணிகள் தொடங்கும் என்ற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இதே போல மின்துறை, கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் நகரப்பகுதியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்தால் அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபாரிசு வருவதாகவும், இதனால் கிராமப்புறங்களில் உள்ள மின்துறை மற்றும் பள்ளிகளில் செயல்படாத அதிகாரிகள் உள்ளதாகவும் தெரிவித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இவ்வாறு அவர்களுக்கு இடமாற்றம் செய்யும் போது சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் அவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர்கள் பலகையில் கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும், அதே போல அரசு அழைப்பிதழும் தமிழில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.